வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மாபெரும் வெற்றி பெறும் என்று ஒவ்வொரு மக்களுமே இன்றைக்கு எழுச்சி கூட்டம் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே ஒரு நம்பிக்கையின் மிகப்பெரிய மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். நடக்கின்ற அநீதிகளுக்கு முழுமையாக தீர்வு எட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு பெண் குழந்தையும் பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இழந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுமே இன்றைக்கு எதிர்பார்க்கின்ற ஆட்சி அமைப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். நடந்த அநீதிகளுக்கு முழுமையாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுமே காத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிகபட்சமான கடன் சுமை ஒரு மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத அளவுக்கு ஒவ்வொருவருக்குமே அதிகபட்சமான ஒரு கடன் சுமையை கொடுத்து செல்கின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீர்கேடான ஆட்சி அமைப்பு. எந்த விதத்திலுமே மக்களுக்குரிய பாதுகாப்பையும் கொடுக்காமல் மக்களுக்காக கொண்டு வந்த அந்த அனைத்து வகையான பணத்தையுமே ஒரு குடும்பம் தன்னுடைய சுயநலத்துக்காக மக்களை வஞ்சித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிகபட்சமான கடன் சுமை என்பது இந்த 5 ஆண்டில் மட்டுமே 7 லட்சம் கோடி. அது 5 லட்சம் கோடி அல்ல, 7 லட்சம் கோடி முழுமையாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. வாங்கப்படாத கடனுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய மாத தவணையாக ஒவ்வொருவருக்குமே ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடன் சுமை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு 12 லட்சம் கோடி ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடே மீள முடியாத அளவுக்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கின்ற ஆட்சி மட்டுமே அதற்குரிய தீர்வு எட்டப்படும். அதற்குரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய அனைத்து வழிவகையும் செய்யப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு கொடுத்தது வெறும் கடன் சுமையும். இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பெண்ணும் இழந்த மானத்தை மீட்டெடுத்து கொடுக்க முடியாத ஒரு அவலத்தை கொடுத்து செல்கின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி கால ஆட்சி என்று வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும் நம்மளுடைய பொள்ளாச்சியில் நிற்கின்ற அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு வாக்களித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப்பட வேண்டும். நம்மளுடைய புரட்சி தலைவரால் வழிவந்த நம்மளுடைய தொண்டர்கள் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக நம்மளுடைய புரட்சி தலைவர் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை எளிய மக்களுக்கும் அனைவருக்குமே ஏற்ற தலைவராக ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு மாமனிதர். இறந்து 38 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கு மற்ற தலைவர்களால் போற்றக்கூடிய ஒரு மாமனிதர். ஆனால் அவருடைய சிறு வயதில் அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட உணவு என்பது ஒரு மிகப்பெரிய கடினமான காலகட்டம். ஒரு நாடக கம்பெனியில் அந்த உணவுக்காக மதிய உணவுக்காக சேர்க்கப்பட்ட அவருடைய வறுமை, அந்த 6 வயது குழந்தையாக நாடக கம்பெனியில் அவருக்கு அங்கே நாடகம் நடித்தால் மட்டுமே அந்த மதிய உணவு. ஒரு நாள் அந்த நாடக கம்பெனியில் அந்த நடிப்பதற்கு வேடமில்லை. அந்த குழந்தை ஆர்வமாக அந்த அமர்ந்து சாப்பிடக்கு அமர்ந்தும் அங்கிருந்து விரட்டப்பட்ட சூழ்நிலை என்பது எந்த குழந்தைக்குமே வந்திடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஒரு காலகட்டங்களை நினைவில் வைத்து அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக, மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட அனைத்து மக்களாலும் போற்றக்கூடிய முதலமைச்சராக வந்த பொழுது அனைத்து மக்களுக்குமே அந்த 3 வேளை உணவு கிடைக்க வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு, வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் மக்களுக்காகவே வாழ்ந்து சென்றவர். அவரால் உருவாக்கப்பட்ட நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்துக்கு நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும். நன்றி மக்களே.